மிஸ்டர் லேடி மெய்யன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய்யன்பர்களே, நிறைய பேர் என்கிட்ட நிறைய பெண்கள் ஆண்கள் வர்றவங்க எல்லாமே பல்வேறு வகையான நோயாக என்கிட்ட கேட்டாலும் கூட கடைசியாக அந்த முடிக்க போகிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, சார் உடம்பு நான் எதுவுமே சாப்பிட்றல சார், கொஞ்சம் தான் சாப்பிட்றேன், இப்படி உடம்பு குண்டாயிருச்சு சார், திலகாத்திரம் இல்லை சார், வேற மாதிரி வயிறு ஒரு பக்கம் தள்ளுது, உடம்பு ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை எக்ஸசைஸ் பண்ணவும் விருப்பம் இல்லை சார், இப்படி குறைக்கிறதுக்கு இதில் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நான் அவனு சொல்லிக்கிறேன், அவங்களே நீங்கள் உங்களை ஏமாற்றிக்கிறீங்க. அதான் உண்மை. எதுவுமே அல்லாமல் குறையாது, இல்லாமல் புகையாது, நெருப்பு இல்லாமல் புகையாது, அல்லாமல் குறையாது. நீங்கள் இந்த சிறுதீனிகள் சாப்பிடுவீங்க, ஏதாவது ஒரு அடிப்படை காற்று பூந்துக்கு உள்ள நீங்கள் இல்லை அந்த டைம் விட்டு டைம் சாப்பிடும்போது கேஸ் ஆகும். இந்த கேஸு ஸ்டொமக்கில் நிறைய குடிக்கும். அதாவது என்னன்னா இயல்பு நிலை மாறி போயிடும். அப்போ நம்ம உடலியலுடைய தன்மையும் நீங்கள் உணவியல் தன்மை மாறினால் உடலியல் தன்மை மாறுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போ ஹெல்த்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. இப்போ உடம்பு குறையணுங்கிறதுக்கு மட்டும் நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். நீங்கள் என்னவா வேணாலும் செய்யுங்க. கொள்ளு இருக்குது பார்த்தீங்களா, சாதாரண கொள்ளு, சராசரி கொள்ளை வறுத்து பொடிச்சு வச்சுக்கணும். வறுத்து மிக்சியில் போட்டு அடிச்சிடணும். வேற ஒன்றுமே கிடையாது. சாதாரணமாக வறுக்க வேண்டியது. கழுவிடணும். முதல்ல கழுவணும். கழுவி காய வச்சு அதுக்கு பின்னால் ஃபேனில் காய வச்சுருங்க. நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அடிக்கணும். அடித்து பவுடரை எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதாங்க. இந்த காஃபி டீ எல்லாம் விட்டுறணும் தயவு செஞ்சு. வெள்ளை சக்கரை இந்த உடம்பு குறைன்னு நினைக்கிற நீங்கள் வெள்ளை சக்கரை பயன்படுத்தவே கூடாது. ஞாபகத்தில் வச்சுங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெறும் கொள்ளு தான் ஒரு ஸ்பூனோ ரெண்டு நீங்கள் சீக்கிரம் குறையணும்னா 2 ஸ்பூன் போட்டுங்க, தப்பு இல்லை. 2 டீஸ்பூன் போட்டு காஃபி மாதிரி வெந்நீர் நல்லா கொதிக்க விட்டு வெந்நீரை போட்டு நல்லா ஆற்றிருங்க. கம்மன்னு இருக்கும். ரொம்ப வாசமாக இருக்கும். சும்மா இந்து உப்பு கடையில், நாட்டு மருந்து கடையில் விற்கும். இந்து உப்புன்னு ஒரு உப்பு இருக்குது. இந்து உப்பு வாங்கி கொஞ்சம் பொடிச்சு வச்சுருங்க. கொஞ்சம் உப்பு தூள், அவ்வளோதான். இல்லை நாட்டு அதாவது இனிப்பு விரும்புகிறவங்க நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். பியூர் நாட்டு சக்கரை வாங்கிக்கோங்க. நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். ஆற்றி அந்த கொள்ளு சாப்பிடுங்க. அந்த கொள்ளு பொடியை போட்டுங்க. சாப்பாட்டில் கூட சாம்பார் 3 வேளையுமே சொல்கிறேன். சாம்பார்லாம் சாப்பிடுவீங்கல்ல, அதோட கொள்ளுப்பொடி 2 சேர்த்துங்க. சட்னி சாப்பிட்றீங்களா, கொள்ளுப்பொடியை சேர்த்துங்க. 2 ஸ்பூன். சாப்பாட்டோட சாப்பிட்டீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்றலாம். 3 வேளை சீக்கிரம் உடம்பு இறக்கணும்னு நினைக்கிறவங்க 3 வேளையுமே 2 ஸ்பூன் கொள்ளுப்பொடியை சாப்பாட்டோட கலந்து உள்ள தள்ளிட வேண்டியது. வெந்நீர் மட்டுமே குடிக்கணும் நண்பர்களே, வெந்நீர் மட்டுமே குடிக்கணும். வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் நான் சொல்ற சுத்தமான தேன், சுத்தமான விஷயங்களை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கலப்படமான விஷயங்களை வாங்கி நீங்கள் சாப்பிட்டா நான் பொறுப்பு இல்லை. சுத்தமான விஷயங்கள் கிடைக்குது, கண்டிப்பாக கிடைக்குது. அந்த மாதிரி சுத்தமான தேனை நீங்கள் சாப்பிட்டு, சுத்தமான தேனில் வெந்நீர் கலந்து சாப்பிடணும். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். கொள்ளுப்பொடி, தேன், வெந்நீர் கலந்து நல்லா ஆற்றி சாப்பிட்டீங்கனால, கொள்ளுப்பொடி, தேன், வெந்நீர் நல்லா கலந்து 1 டம்ளர் காலைல சாப்பிடணும். இரவு படுக்கைக்கும் அதே மாதிரி சாப்பிடுங்க. ரொம்பலாம் இல்லை, 40 நாள் உங்கள் உடம்பு எத்தனை கிலோ இழைச்சிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். எண்ணெயில் பொரித்த ஆகாரங்கள் கூடாது. எண்ணெயில் பொரிச்ச ஆகாரம், அப்பளம் முதற்கொண்டு சொல்கிறேன், அப்பளம்லாம் தொடவே கூடாது. நீங்கள் இவ்வளோதான். எண்ணெயில் போட்டு எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. தாளிச்சதெல்லாம் சாப்பிடலாம், தப்பு இல்லை. இவ்வளோதான். அதே மாதிரி புளிப்பு சுவையை அதிகமாக சாப்பிடக்கூடாது. புளிப்பு சுவை ஆகவே ஆகாது. அவ்வளோதான். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு ரொம்ப நாள் இல்லை, 15 நாள்லேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. 40 நாளே அதிகம்தான். அவ்வளோ. அதை நீங்கள் விட மாட்டீங்க. ஆஹா இவ்வளோ அற்புதம், அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஆனால் சோர்வே ஆகாது. கொள்ளு சாப்பிட குதிரை வேகமாக இருப்பீங்க எல்லா விஷயத்துலையுமே. நீங்கள் ஒரு குதிரையாகவே மாறிடுவீங்க. ஆக குதிரை ஏற்றம் செய்யக்கூடிய அந்த காலத்து மன்னர்கள் மாதிரி ஏற்றமிகு மனிதர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஆகவே வாழ்க்கை மாறிவிடும். அந்த கொள்ளுப்பொடியை வாக்கிங், அதாவது நீங்கள் பல் துளக்கிய பிறகு கொள்ளுப்பொடி, தேன், தேவையான அளவு தேன் சாப்பிடலாம். சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் தேனை, அவ்வளோதான். இவங்க 2 ஸ்பூன் சாப்பிட்டா அவங்க 1 ஸ்பூன், அவ்வளோதான். வெந்நீர் கலந்து நல்லா
அதை வந்து இதை கொஞ்சம் கொள்ளுபடி அதிகப்படுத்திக்கணும். போட்டு நல்லா 3 ஸ்பூன் கூட போடலாம். போட்டு நல்லா ஆற்றி டீ மாதிரி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்ல அதான் வறுத்த கொள்ளை தான் சொல்றேன். கொள்ளை வறுத்து பொடிச்சு வச்சுக்கணும். அப்படி பலம் அவ்வளவு உறுதியாக, உடம்பும் உறுதியாகும். சரியா? இதுதான் ரொம்ப அற்புதமான மருந்து. இது வந்து என்னன்னு கேட்டா பல் துளைக்கவுடன் நீங்க சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டும் வாக்கிங் போகலாம், தப்பு இல்லை. வாக்கிங் போயிட்டு வந்து சாப்பிடலாம், உங்க விருப்பம் தான் அது. இதனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. சரியா?